எல்லாத்துக்கும் வணக்கங்க. இது புதன்கிழமை மார்னிங் தான். மார்னிங் எப்படிதான் போகுதுன்னே தெரியல. விழுந்துடுச்சு. அ செவ்வாய்க்கிழமை வந்து டியூஸ்டே வந்து நாங்க வீடெல்லாம் வழிச்சு விட்டுட்டோம். புதன்கிழமை வந்து பாறை நடக்குறாங்களாமா. மாவெல்லாம் இடிக்கணும். சரி உறமுறைலாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சாப்பாடுலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நானே பருப்பு குழம்பு எல்லாம் வச்சுட்டு சாப்பாடுலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். உறமுறைலாம் பார்த்துட்டு எல்லாம் வந்துட்டாங்க. எங்க அம்மாலாம் வந்துட்டாங்க. அப்புறம் எங்க நாத்தனார் வீட்லாம் வந்தாங்க. எல்லாத்துக்கும் கவனிச்சுட்டு, அப்புறமேட்டு நாங்க வந்து தூங்க தூங்கல. மாவு பேய்ச்சோம். மாவு வந்து அத்தையெல்லாம் பேய்ச்சுட்டாங்க. பேய்ஞ்சுட்டு மாவு வந்து அத்தையெல்லாம் பேய்ச்சுட்டு இருந்தாங்க. பேய்ஞ்சுட்டு நைட்டு தான் நாங்க கோயிலுக்கு போனோம். இது வந்து மார்னிங்கு. மார்னிங் வந்து இந்த தோசையெல்லாம் சுட்டுட்டு இருந்தேன். நான் வந்து எனக்கு தோசை சுட்டுட்டு இருப்பேன். எப்பல்லாம் தோசை சுட்டு சாப்பிடுறேன் நானு. இது வந்து ஆரிய மாவு தோசை தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சுட்டு சாப்பிட்டுருக்கேன். ரொம்பவும் ஹெல்த்தியாவும் இருக்கு. இது ஆரிய மாவு தோசை இல்ல. இது வந்து அப்பா சுட்டது சத்து மாவு தோசை. சத்து மாவு சுட்ட தோசை வந்து சாப்பிட முடியல. ஆனா ஆரிய மாவு தோசை தான் நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து நைட்டு நாங்க கோயிலுக்கு போயிட்டோம். அது வந்து 11 மணி ஆயிடுச்சு. நாங்க கோயிலுக்கு போறதுக்கு வந்து 11 மணி ஆயிடுச்சு. கோயில் வைப் வந்து நல்லா இருந்துச்சு. பாறை நடந்துட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. 2 பேரும் ஒரே மாரி ட்ரெஸ் பண்ணிட்டு, அது ஒரு மாரி ஹோம்லி லுக்ல நல்லா இருந்துச்சு. எனக்கு சாரி கட்டுறதுனாவே ரொம்ப பிடிக்குமா, அதனால சாரி எல்லாம் கட்டிட்டு, சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டு 11 மணிக்கு போயிட்டு 1:30 ஆயிடுச்சு வரதுக்கே. ஆனா நடந்துட்டு இருந்தாங்க. பாட்டெல்லாம் போட்டு அந்த எஃபெக்ட்டுக்கு வந்து நடந்துட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. வேஷம்லாம் போட்டு நடந்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே வந்து நோம்பி. என்ன பண்றதுன்னே தெரியல. 1:30 ஆயிடுச்சு. வந்துட்டு இங்க வீட்டுக்கும் வந்துட்டு லேட் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வந்துட்டு இருந்தோம். நாளைக்கு நேரமா எந்திரிக்கணும். எந்திரிச்சுட்டு கோவிலுக்கு வேற போகணும். எப்படி இருக்கும்? என்ன? அப்படின்லாம் எதுவும் தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு, நாங்க வீட்டுக்குலாம் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நாங்க பானிபூரி சாப்பிட போனோம். அதுவும் வீடியோல வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அ அது அப்புறமேட்டு நாங்க வந்து வரம்பறைலாம் வந்திருந்தாங்க. எங்க அத்தை வந்து எனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அது என்னமோ தோடு லூஸா இருந்துச்சு. எங்க வீட்டுக்காரர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. கேரிங்க அவ்ளோ கேரிங்க என் மேல. நாங்க பானிபூரி சாப்பிட்டோம். அப்புறமேட்டு அத்தை ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. எனக்கு ஒரு சாரி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அந்த 2 சாரி எடுத்துட்டு வந்தாங்க. அதுல ஒரு சாரி மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து காட்டுறேன். வீடியோல காட்டுறேன். நாங்க பானிபூரிலாம் சாப்பிட்டு என்னால சாப்பிடவே முடியல. என்னன்னே தெரியல. சாப்பிடவே முடியல. இந்நேரத்துல வந்து சாப்பிட சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவே முடியல.